வணக்கம் நண்பர்களே. மதுரையில் சித்திரை திருவிழா. மதுரைக்காரங்களுக்கு பூரா ரொம்ப சந்தோஷங்க. இந்த தேரோட்டம் வரும், அது சம்பந்தமாக ஒரு பெரியவர் ஒரு ஜோக் அடித்தார், ஒரு நகைச்சுவையாக சொன்னார். அது எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்ன்றது தெரியல. அவர் சொன்னது இதுதான்: ஐயா, 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இளந்தாரி பயலுக்கு பூராமே சக்தி வாய்ந்தவர்களாக, பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. விவேகானந்த சாமி சொன்ன மாதிரி மசில்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் நெர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். அப்போல்லாம் தேரோட்டம் வரும்போது வடம் பிடிச்சு ரொம்ப அசால்ட்டா, அப்படி சொல்லக்கூடாது, ரொம்ப எளிதாக இலகுவாக அப்படி இழுத்து திருப்பி கொண்டாந்து நிலையில் நிப்பாட்டிடுவாங்களாம். நான் சொல்கிறது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, 70-72க்கெல்லாம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டங்களில் அப்போல்லாம் அவங்க அந்த சிறுதானியங்கள், அதில் சாப்பாடு, இந்த ஜங்க் ஃபுட்டே கிடையாதுங்க. ஸ்மோக்கிங்கே ரொம்ப ரேர். யாராவது ஸ்மோக் பண்ணான்னாக்கா வீட்டில் சொல்லுவாங்க, டே அவன் சிகரெட் குடிக்கிறான், அவனோட சேர்ந்துடாத, கெட்ட வழக்கம் அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்போதைக்கும் இப்போதைக்கும் என்னென்ன மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ இளைஞர்கள்ட்ட சக்தி குறைஞ்சிருச்சுங்க. அந்த பெரியவர் சொன்னார் என்கிட்ட, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தேரை இழுத்துட்டே வந்தாங்க. நம்ம போத்தீஸ் ஜவுளி கடை இருக்குது பாருங்கள், அங்கே வந்தோன்னே தேர் நின்றுச்சு, இழுக்க முடியல இவங்களால. நல்ல வெயில், சக்தி இல்லைங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சக்தி இப்போ இல்லை. அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும், என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இளைஞர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு நின்றுட்டாங்க. அங்கேயும் மேலே இருந்து அந்த புரோகிதர் ஐயர் கத்துறாரு, அப்பா சாமிகளா, வாங்கப்பா வந்து வடம் பிடிங்க அப்படின்றாங்க. அப்புறம் ரொம்ப வெயில்னால தண்ணி எடுத்து H2O தாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, அதை அவங்க மேலே ஊற்றி கொஞ்சம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமேல வடம் பிடிச்சி இழுத்தாங்கங்க. எடுத்து நிலைக்கு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த காலத்து இளைஞர்கள் கொஞ்சம் சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த சக்தி இல்லாமல் போயிடுது. 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி பீமன் மாதிரி இருந்தாங்கங்க எல்லாருமே. இப்போ சக்தி கொஞ்சம் நாளாக குறையுது. அதனால் இளவட்டங்களே கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த தடவை நல்ல விரதம் இருந்து, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக இருந்து நல்லா வடம் பிடிச்சு தேரை நல்லா இழுத்துறணும். சரியா? எல்லாருக்கும் சித்திரை திருவிழா வணக்கங்கள்.